ஹலோ கைஸ், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கேள்விக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் பேஸ் பண்ணி ஆன்சர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது மூலமாக நீங்கள் நான் சொல்கிற இந்த ஷார்ட்கட் மூலமாக அடிச்சிங்கன்னா 98% வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ அது எப்படி என்னங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் இது வந்து பார்ட் 6 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to பார்ட் 5 வீடியோ நம்ம பேஜில் அப்லோட் இருக்குது. ஸோ நம்ம ரீசெண்ட் வீடியோ இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணிக்கோங்க, அது யூடியூப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்ட் 6 வீடியோ. சரிங்களா? இப்போது இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாமா? மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். பட் அதே நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் தப்பாக இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ்னா கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவாகவோ அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்ட். அதே கவர்மெண்ட்டை பற்றி நெகட்டிவாகவோ அரசுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தாலும் அது வந்து தப்பாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற டெமோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியும். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்கள் தெரியாத கேள்விக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தெரிஞ்ச கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சு அடிச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் அதே மாதிரி நான் சொல்கிற இந்த ஷார்ட்கட் வந்து 95 to 98% மட்டும் கரெக்டாக இருக்கும் 100%. சரிங்களா? அப்புறம் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். கீழ்வருவனவற்றில் எவை தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020 நோக்கங்கள் ஆகும். ஆக்சுவலி இங்கே வந்து ஏஐ பேஸ் பண்ணி காட்டுறாங்களா? ஸோ ஏஐ 2020 ஏஐ சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு கேட்குறாங்களா? அங்கே பாருங்கள். பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக நம்ம வந்து பப்ளிக்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் வந்து அதை வந்து அதோட வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து நம்ம வகுத்தோம்னா தான் பொதுமக்களுக்கு நம்ம பப்ளிக் கொடுக்க முடியும். அப்படியே நம்ம டேரெக்டாக கொடுத்துட முடியுமா? ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். வெளிப்படையான தரவுகள், தரவு மாதிரிகள் மற்றும் இணையவழி ஆதாரங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அனுமதியை வழங்குதல். அது எதுக்கு வரையறுக்கப்பட்ட அனுமதி? பொதுமக்களுக்கு கொடுக்குறதுன்னு ஆயிடுச்சு. அதை ஏன் நீங்கள் வந்து வரையறுக்கப்பட்ட அனுமதியை கொடுக்குறீங்க? பொதுவாகவே நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே. ஸோ அப்போ இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே வரையறுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதுனால இது வந்து தப்பு. சரிங்களா? நெகட்டிவ். தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்த்தல். இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் இது 1 மற்றும் 3. அப்போது ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். 1 and 3. அடுத்து கூற்று ஏ, நாட்டின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. காரணம் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாகும். ஆமாம், ஒரு நாட்டோட வளர்ச்சி அதோட உட்கட்டமைப்பு தான். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு லாஜிஸ்டிக் வச்சுருக்கோம்னா அதுக்கு வந்து போக்குவரத்து தொலைத்தொடர்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து பொருளாதார வளர்ச்சியோட முதுகெலும்பு ஆகும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவ். பட் அது வந்து காரணம் கரெக்டாக, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறீங்க, அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத பாசிட்டிவ் பி போட்டுக்கோங்க, நெகட்டிவ்க்கு என் போட்டுக்கோங்க. ஸோ 2 கரெக்டாக இருந்துச்சுன்னா சரியான விளக்கம். ஆனால் 2மே கரெக்டாக இருந்து கூற்றுக்கு காரணம் தப்பாக இருந்துச்சுன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி அடிச்சுட்டு வந்துடணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெண்கள் உதவியன் பற்றி பின்வரும் கூற்றுகளை காண்க. பின்வருவனவற்றுள் எது சரியானது அல்ல, தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள். முரண்படுவதால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு மற்றும் தகவல்களை தேடும் 24 மணி நேர கட்டணமில்லா தொலைத்தொடர்பு சேவையை வழங்குதல். ஆமாம், பெண்களுக்கு நம்ம ஏதாச்சும் பாதுகாக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் கட்டணமில்லா தொலைத்தொடர்பு சேவை வழங்கணும்ல. ஸோ அப்போ இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பொருத்தமான நிறுவனங்களுக்கு பரிந்துரைப்பதன் மூலம் நெருக்கடி மற்றும் நெருக்கடி அல்லாத தலையீட்டை எளிதாகுதல். ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கும் பொருத்தமான ஆதரவு சேவைகள், அரசு திட்டங்கள் பற்றிய தகவல்களை வழங்குதல். கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் பொது இடங்களில் மட்டும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த ஆதரவு மற்றும் உதவியை வழங்குதல். அது என்ன பொது இடங்களில் மட்டும்தான் நம்ம வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு ஆதரவு வழங்கணுமா? ஏன் வேறு இடத்துல இதை கொடுக்கக்கூடாதா? ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை நம்ம கரெக்டுன்னு சொல்லி போட்டோம்னா கவர்மெண்ட்டை நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். என்னையா கவர்மெண்ட் இப்படி கேள்வி எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சிஎம்ஏ வந்து இவங்களுக்கு கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போது அங்கே எது சரியானதல்லன்னு சொல்லி கேட்குறாங்களா? ஆப்ஷன் இ இஸ் த ஆன்சர். 4வது. அடுத்து பாருங்கள். கூற்று ஏ, தமிழ்நாடு அரசு தனது 2025-26 பட்ஜெட்டில் ருபீஸ் சின்னத்தை கைவிட்டு அதற்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூபாய் என மாற்றியுள்ளது. இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். காரணம் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்தல். இதுவுமே கவர்மெண்ட்டை
கவர்மெண்ட்டுக்கு பற்றின பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். இது நீங்கள் வந்து லாஜிக் பார்த்தீங்கன்னா உங்களால் கரெக்டாக தப்பாக எக்ஸாக்டாக உங்களால் பதில் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டை பற்றி பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு சரியான விளக்கம்னு சொல்லி அடிச்சுட்டு வந்துடுங்க. லாஜிக் பார்த்து தப்பானது ஏதாச்சும் ஒன்று அடிச்சுட்டு வந்துடாதீங்க, சரிங்களா? எப்போவுமே கவர்மெண்ட்டை பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் ஆன்சராக இருக்கும், சரியா? சரியான விளக்கம். அடுத்து, சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாள்வதில்லை. என்னது கையாள்வதில்லை? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சமூக நீதி என்பது சமத்துவம் அல்லது சமூக உரிமைகளுக்கு விகிதாசாரமற்றது. என்ன விகிதாசாரமற்றது? இதுவும் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போது ஈஸியாகவே அடிச்சிடலாம். இது நீங்கள் படிக்கவே வேண்டியதில்லை, ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குதா? ஸோ இங்கே பாருங்கள், ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்து, மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படும் அதிகரிப்பாக வரையறுக்கப்படுகிறது. காரணம், மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையில் நடுவில் இந்தியா உள்ளது. ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷனுக்கும் காரணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இங்கே வந்து வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து இந்தியா நடுவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னையா சம்மந்தம் ரெண்டுக்குமே? இங்கே காரணம், இங்கே வந்து மக்கள் தொகை பிளவு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கானுங்க, இங்கே மக்கள் தொகை பிளவுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு, ஆனால் கூற்றுக்கு காரணம் தப்பு, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், சரிங்களா? அடுத்து, இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்தது? இதை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க. இந்திய மறுமலர்ச்சி கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்தது? பண வளர்ச்சியை கொடுத்தது, அறிவியல் வளர்ச்சிக்காக சமூக பண்பாடு முன்னேற்றம் ஏற்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நம்மளுக்கு வந்து கல்வி கொடுத்தாங்க, சரிங்களா? அது எதுக்காக கொடுத்துருக்காங்க? சமூக பண்பாடு முன்னேற்றம் ஏற்பட்டது, அது மூலமாக அறிவு வளர்ச்சிக்காக. இது ரெண்டுமே கல்வி பேஸ் பண்ணியிருக்குது. ஆனால் இங்கே பண வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு பணத்தை கொடுத்துருக்கானுங்க? ஸோ 2 மற்றும் 3 தான் ஆன்சர், சரிங்களா? ஆக்சுவலி இங்கே கல்வின்னு கேட்டிருக்காங்க, இங்கே பணத்தை கொடுத்துருக்காங்க, அதை வச்சாலே நீங்கள் அடிச்சிடலாம் தப்பு அப்படிங்கிறது. ஸோ 2 மற்றும் 3 தான் ஆன்சர், சரிங்களா? அடுத்து, திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமான பங்கெடுத்து கொண்டது. கூற்று சரி, சரிங்களா? காரணம், திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்தில் ஒன்றிணைய வற்புறுத்தியது. கரெக்ட். ஆக்சுவலி இங்கே கட்சியை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கனாலே கரெக்டுன்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஏ மற்றும் ஆர் சரி, ஆரின் விளக்கம் ஏக்கு சரியானதுன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருங்க, சரிங்களா? எந்த ஒரு கட்சியை பற்றி கொடுத்தாலுமே சரி. இது வந்து திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப எடுத்த கொஸ்டின், ஸோ அதனால் இது பாசிட்டிவாக வந்திருக்கு. இனி இந்த காலத்தில் வந்து டிவிக்கு ஆட்சியை பற்றி ஏதாச்சும் கொடுத்தாங்கனாலுமே அது கரெக்டாக தான் இருக்கும், அடிச்சுட்டு வந்துடுங்க, சரிங்களா? அடுத்து, 1940களில் சினிமா பிரபலமாக இருந்தது. கூற்று. காரணம், சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது. கரெக்ட். ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன், நம்ம பாட்டு எல்லாமே 90s பாட்டு எல்லாமே எப்போ வந்துச்சு? 90s, 60s, 70s, 80sன்னு சொல்லி தானே வந்துச்சு. அப்போது 40 வந்து சினிமா பிரபலமாக இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆன காலம். ஸோ இது வந்து கூற்று கரெக்ட். சினிமா கலைஞர் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது. ஆமாம், அண்ணா வந்து லைக் எப்படி சொல்கிறது, கட்சி ஆரம்பித்து எல்லாம் பண்ணார் இல்லையா? ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இதுவும் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆரின் விளக்கம் ஏக்கு சரியானது. நான் தான் சொல்லியிருக்கேன், ஒரு கட்சியோ ஒரு தலைவரையோ பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும், சரியா? அப்போ ஏ மற்றும் ஆர் சரி, ஏக்கு விளக்கம் சரியானது, சரிங்களா? அடுத்து, பின்வருவனவற்றில் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்களை தெரிவு செய்க. இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பது ஆகும். ஆமாம், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது. ஆமாம், இதுவுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது அரசமைப்பின் உறுப்பு 13 கீழ் உறுதியளிக்கப்பட்ட குடிமக்களுக்கு பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறும் உரிமையை அளிக்கிறது. என்னது சம்மந்தமே இல்லாமல்? இந்த ஆர்டிக்கல் மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா இது நான் டீப்பாக இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் இது நீங்கள் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஆர்டிக்கல் இங்கே வந்து உறுப்பு 19ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும், தகவல் உரிமை உறுப்பிச்சரம். பட் இங்கே 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அப்போ 1 மற்றும் 2 தான் கரெக்ட், சரிங்களா? அடுத்து, புலவர்களில் சிலரை பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர். பெரும்பாலோர் தமக்கு விருப்பமான தொழில்களை செய்து வாழ்வு நடத்தினர். ஆமாம், புலவர்கள் வந்து பரிசு பேஸ் பண்ணியே வந்து நாங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தொழிலையும் செஞ்சு வாழ்க்கையை நடத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள் வந்து அவங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்காம இங்கே இருந்திருக்காங்க. ஸோ கூற்று சரி, ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டோர் தகுதிக்கு குறைவாக பரிசு நல்கிய போது முகம் மாறி அளித்த போது அப்பொருளை துச்சமென மறுத்திருக்காங்க, சரிங்களா? மறுத்திருக்கார். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதாவது லைக் எப்படி சொல்கிறது,
இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சரி, இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் வந்து இது வந்து சரியான காரணம் கிடையாது. சரிங்களா? ஏ மற்றும் ஆர் சரி. ஆனால் ஆர் ஏக்கு சரியான விளக்கம் இல்லை என்பது சரி. ஆக்சுவலி இங்கே வந்து பரிசில் வாங்கி மேற்கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் நமக்கு சொந்தமான தொழில் பண்ணி நடத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அந்த பரிசு வாங்கி கொடுத்த போதும் அவன் முகம் மாறி அளித்த போதும் அப்பொருளை துச்சமென மதித்து மறுத்தனர். சரிங்களா? இங்கே வந்து தொழிலை பற்றி பேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அந்த பரிசு கொடுக்குற போது துச்சமென மதித்து மறுத்தனர்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி. ஆனால் ஆர் ஏக்கான சரியான விளக்கம் இல்லை என்பது சரி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்கிட்ட இதே மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ இருக்குது. இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய யூடியூப் பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஷார்ட்கட் தெரிஞ்சுனாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லிட்டு போங்க. பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். நானே அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, இது பொறுத்தளவுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு காட்டின பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து டிஎம்மில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நானே டேரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் இன்ஸ்டாகிராமில். சரிங்களா? அது என்னோடய இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கும். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வழக்கம் போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.